இன்றைய தினமொழியிலே தமிழர்களே வணக்கம். இன்றைய அறிவுரை என்னவென்றால், மனைவிமார்களே, உங்கள் கணவரை மதியுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னவென்றால், மனைவிமார்களே, உங்கள் கணவன்மார்களை மதியுங்கள், மதிப்பு கொடுங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? மனைவியால் ஒரு குடும்பம் நல்லா இருப்பதுக்கும் அழிஞ்சு போகிறதுக்கும் மனைவி தான் அதுக்கு பொறுப்பாக காரணமாக இருக்காங்க. எந்த சந்தேகம் கிடையாது. அந்த மனைவி கரெக்டாக இருக்கணும்னா புருஷனை மதிக்கணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ உன் புருஷன் ஆயிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். கல்யாணம் முடித்த பிறகு யோசிக்கக்கூடாது. 10 தடவை யோசிக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி பேக்ரவுண்டு எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி, அவங்க தங்கச்சிகள் எப்படி, குடும்பம் எப்படி, நல்லா வாழ்கிறாங்களா, நல்லா இருக்காங்களா, அவங்க உடைய பழக்க வழக்கங்கள் என்ன, மதுபானங்கள் குடிக்கிறாங்களா, கஞ்சா குடிக்கிறானா, சீரட்டு குடிக்கிறானா, அவனுக்கு சைடு ஏதாவது கெட்ட காரியங்கள் இருக்கா, அவங்க அப்பாவும் இருக்கா அம்மாவும் இருக்கா, எல்லாத்தையும் பின்னணி பார்க்கணும். பார்த்து யோசிக்கணும். அழகில் மயங்கக்கூடாது, படிப்பில் நம்பிடக்கூடாது, பணத்தில் அடிமையாகிடக்கூடாது. அதனால் அஜித் மாதிரி இருக்கான், விஜய் மாதிரி இருக்கான்னு ஏமாந்துடக்கூடாது. விஜய் அஜித்தெல்லாம் எத்தனையோ பொம்பளைகளை கட்டி பிடிச்சி நடிக்கிற நடிகர்கள். அவங்க நடிப்புக்காக எத்தனையோ பொம்பளைகளை மனைவிகளாக நடிப்பாங்க, போவாங்க வருவாங்க. அப்போ உன் புருஷன் அப்படி எத்தனையோ பொம்பளைகளோடு இருக்க நீ நினைப்பியா? அஜித் மாதிரி வேணும், விஜய் மாதிரி வேணும், எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி உள்ள ஒரு பழைய காலம். ரஜினி கமல்லாம் அது 2வது காலம். இப்போ உள்ள 3வது காலம் விஜய் அஜித் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. சினிமா நடிகை மாதிரி என் மனைவி வேணும்னு புருஷன்மார்களும் நினைக்கக்கூடாது. அப்போ விபச்சாரம் எத்தானே இருக்க முடியும்? 10 பொம்பளைகளோட ஆம்பளைகளோட ஆடினான்னா எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்போ நீங்கள் ஏன் குறை சொல்கிற? இந்த மாதிரி மோசமான பொம்பளைனா நீ சினிமா நடிகர் தானே நீ கேட்ட. அதான் கேதி. அதனால் ஒரு தகப்பன் தாய்க்கு முதலிடம் கொடுத்து அவங்க பார்க்குறபடி நீ பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறதை நீ கட்டிட்டா உனக்கு இந்த அவ்வளோ மோசம் வராது. அதே சமயத்தில் நீயும் யோசித்து உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம, ஆசைக்கு மயங்காமல், அழகுக்கு அடிமையாகாமல், அறிவுக்கு வேலை கொடுத்து அப்படி நீ கோளாறாக இருந்தீங்கன்னா ஓரளவில் தவிர்க்கலாம். அதனால் மனைவிமார்களை கல்யாணம் முடித்த பிறகு யோசிக்கக்கூடாது. முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி ரொம்ப மோசக்காரனாக இருந்துச்சுன்னா சட்டப்படி விவாகரத்து பண்ணுறது தப்பு இல்லை. வேசித்தனம் விபச்சாரத்தை நிமித்தம் மனைவியை தள்ளிவிடலாம், புருஷனை விவாகரத்து பண்ணலாம் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம் இருக்குது. மோசே முனிவர் அப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அந்த சட்டம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குரான்லேயும் தலாக்குன்னு சொல்கிற சட்டம் இருக்குது. இந்துக்கள்லேயும் விவாகரத்துன்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது. கோர்ட்டும் அதை அனுமதிக்கிறாங்க, சட்டமும் அனுமதிக்கிறாங்க. ஒரு மோசமான புருஷங்கிட்ட வாச்சிட்டா கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் அதுதான் கெதியே அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் சொல்லலை. முடிஞ்ச அளவில் வாழ நினச்சா வாழ்ந்துடலாம்னு நீ நினச்சின்னா நீ முடிஞ்ச அளவில் நீ சைடில் நல்லாரு. புருஷனை மதிப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு காரியம் புருஷன் நல்லவன் கூட கெட்டவனாகிறதுக்கு காரணம் உங்களால் கூட இருக்கலாம். நீங்கள் கல்யாணம் முடித்த புதுசில் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு ஓடுறதுனால, அப்பா அப்பான்னு ஓடுறதுனால, சொந்த பந்தத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறதுனால உன் புருஷன் உன்னைய நம்பகத்தன்மை நீ இழந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பாசத்தில் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க மகளுக்கு. அந்த மகன் அதை கேட்டுக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அது ஒத்து வராது.
நல்லவனோ கெட்டவனோ புருஷன் ஆகிட்டான்ல, அவன் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம். அவன் குடும்பம்தான் உன் குடும்பமாக நினைக்கணும். அவங்க அப்பா அம்மாவை உன் அப்பா அம்மாவை நினைக்கணும். அப்படி உத்தமையாக நீ கரெக்டாக வாழ்ந்துட்டீன்னா உனக்கு ஒரு குறையும் வராது. அவங்களும் அதை பார்ப்பாங்க. சரி, இவங்க உண்மையாக இருக்காங்க, அவங்க நம்பகத்தன்மைக்கு நீ பார்த்துருவானா நடந்தீங்கன்னா உன்னை வெறுக்க மாட்டாங்க, உன்னை நல்லா தான் வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு மேலே ரொம்ப கொடூரவாதிகளாக மோசமான ஆளுகளாக இருந்தால் தான் வேறு அவங்கள நம்ம குற்றப்படுத்த முடியும். மற்றபடி நீ கரெக்டாக உன் புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து இப்போ மாமனார் மாமியாவை மதித்து செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக நீ செய்தா உன்னை நல்லா தான் வச்சுக்கிடுவாங்க பொதுவாக. அதனால் புருஷனுக்கு தெரியாமல் லோன் வாங்க, கடன் வாங்க, சீட்டு கட்ட, மகளிர் குழுவில் சேர தயவுசெய்து பெண்கள் நினைக்கவே கூடாது. புருஷனுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறது, அவன் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பொம்பளைகளோடு சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறது, கள்ள தொடர்பு வைக்கிறது, புருஷன் இல்லாத நேரத்தில் கள்ள தொடர்பு வைக்கிறது, எவ்வளோ கேவலம். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும், தெரியாமல் இருக்காது. வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, வெளிக்கு வராத அந்தரங்கத்தில் உள்ளது வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, வெளியே தெரியாமல் இருக்காது, எப்படியும் தெரிஞ்சிடும். எவ்வளோ பெரிய குற்றங்கள்லாம் வெளியே வந்திருக்கு, எத்தனை காரியங்கள் தெரியாமல் நடந்துலாம் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பேப்பரில் படித்தது இல்லையா? யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியுமில்ல, உங்கள் மனச்சாட்சி உங்களை சும்மா விடாது, உங்களை அதுவே கொன்றும், பைத்தியக்காரியாக்கி விட்டுரும், பாழாக்கி விட்டுரும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. தயவுசெய்து மனைவிமார்களே, உங்கள் கணவன்மார்களுக்கு மரியாதை கொடுங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் படித்தவனோ படிப்புலையோ முட்டாளோ அறிவாளியோ, ரெண்டாவது உங்கள் கணவர் அவரை கேட்காம எதையும் நான் செய்ய மாட்டேன், அவரை கேட்டு தான் செய்வேன், அவர் சொல்கிறத நான் செய்வேன், அவர் நல்லது தான் சொல்லுவார், நல்லது தான் செய்வார், இப்படி போயிடுங்க. ரொம்ப அவர் தவறு பண்ணும்போது, ரொம்ப குற்றங்கள் செய்யும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்ல வேணாம். அவங்க உங்கள் மேலே உள்ள பாசத்தில் இன்னும் தூண்டி தான் விடுவாங்க, சண்டையாக தான் வருவோம், கடைசியில் விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும். அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மனச்சாட்சி இருக்கு இல்லையா, அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க. முடியாட்டினா அப்படி வாழுங்க மனைவிமார்களே. குடும்பத்தை தக்க வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் முகத்தை பாருங்கள். பிள்ளைகள் குட்டிகள் ஆயிடுச்சுன்னா வேற்று எண்ணங்கள் வேணாம், பிள்ளைகளுக்காகவே வாழுங்க. நாளைக்கு சரித்திரம் சொல்லும், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க, எங்கள் அம்மா தெய்வமாக உங்களை நினைப்பாங்க. அதை நினைங்க, உங்கள் பிள்ளைகளை நினைங்க, பிள்ளைகளை நினச்சி வாழுங்க. தயவு செய்து மக்களே, மனைவிமார்களே, பிள்ளைகளுக்காக வாழுங்க. பிள்ளைகள் உங்களை வளர்க்கலை, நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கலை, பிள்ளைகள் தான் உங்களை வளர்க்குறாங்க. எப்படின்னா பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ நினைக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய பாசமே உங்களை வாழ வச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகள் உங்களை வாழ வைக்கிறாங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அதனால் மனைவிமார்களே, புருஷன் உங்களுக்கு தலையாக இருக்கார், தலைவராக இருக்கார். உறவு உங்களுக்கு உலகத்திலேயே உங்களுக்கு தகப்பன் தாய் கிடையாது, புருஷன்தான். ஆதாம் ஏவாள் கணக்கில் சொல்கிறேன். அந்த வரிசையில் வரும்போது ஆதாம் தான் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன். அவள் விலா எலும்பிலிருந்து ஏவாள் படைத்ததாக வரலாறு இருக்குது. அந்த வகையில் உறவு உங்களுக்கு புருஷன்தான். அவர் உங்கள் எலும்புக்கு எலும்பாக, மாம்சத்துக்கு மாம்சமாக, இரத்தத்துக்கு இரத்தமாக உறவாக இருக்குது. ஏவாள் கண்ணை திறந்து பார்த்தது புருஷனை தான், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சங்கச்சியே கிடையாது. சில தாய்மார்க பிறந்த வீட்டை ரொம்ப நினைப்பாங்க, பிறந்த வீட்டுக்காரங்களை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப சலுகை கொடுப்பாங்க. அதுதான் குடும்ப அழிவுக்கு காரணம். நிச்சயமாக அவங்க குடும்பம் நல்லா இருக்காது. அப்படி செஞ்சிக்கினா அவங்க உள்ள நுழைஞ்சிட்டா குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. அதனால் நல்ல புத்தி உள்ள ஒரு மனைவி, ஒரு அறிவாளி, பெற்றோர்களை மதிங்க, இப்போ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, புருஷன் அனுமதியோடு செய்யுங்க, புருஷன் பார்வைக்கு செய்யுங்க, தெரியாமல் அந்தரங்கமாக செய்யாதீங்க. அதனால் உங்களுக்கு உறவு சரித்திரப்படி
புராணப்படி, பைபிள் சட்டப்படி, குரான் சட்டப்படி, இந்து ஆதாம் ஏவாள், அந்த ஆதி சிவன் பார்வதி முதற்கொண்டு ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடி என்ற ஔவையார் திருவிளையாடலில் பாடின மாதிரி ஆணாகி பெண்ணாகின்னு சொல்லும்போது முதல்ல ஆண் என்ற வார்த்தை தான் வருது, ரெண்டாவது பெண்ணாகி. அதனால் உறவு எப்படியும் பெண்ணுக்கு ஆண் தான் முதல் பிறந்தவன். அதனால தான் கல்யாணத்தில் பெண்களை விட ஆண்கள் மூத்த வயசு உள்ளவங்களை கட்டுறது காரணம் தான். பெண்களை விட ஆண்கள் வயசு கூடுதல் இருக்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறது காரணம் அதுதான். அந்த சுபாவம், அந்த பழக்க வழக்கமே நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா, சுபாவங்கள் வரலாறே நமக்கு அதை சொல்லுது இல்லையா. ஆகவே உங்களுக்கு மூத்தவராக இருப்பதுனால, உறவு புருஷனாக இருப்பதுனால புருஷனை மதிப்பு கொடுங்க. மனைவிமார்களே, புருஷர்களை மதிங்க. நீங்கள் நல்லா இருங்க. இருக்கிற காலம் கொஞ்ச காலம் நல்லபடியாக வாழ்ந்து பிள்ளைகளை பேணி உங்கள் பேர் சொல்கிற அளவில் பிள்ளைகளை வளங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருங்க.